ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான கிரகேந்திர சம்மிதா. அதை எழுதியவர் கிரகேந்திர மகரிஷி. அவரோட டெக்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு 2 ஆசனாஸ் பார்க்கலாம். கிரகேந்திர சம்மிதால 32 ஆசனாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருக்ஷாசன், ட்ரீ போஸ் அண்ட் வஜ்ராசனா. வஜ்ரம் மாதிரி, அதாவது உறுதியான உடலை உருவாக்குறதுக்கான ஒரு ஆசனா இந்த வஜ்ராசனா. விருக்ஷாசனா, இந்த ஆசனாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நேராக நிற்கணும், உங்கள் கால் ரெண்டும் நேராக இருக்கணும். பிரீத் இன், உங்கள் ரைட் லெக்கை மடித்து லெஃப்ட் தையில் உங்களுடைய கால் பாதத்தை வைக்கணும். உங்களுடைய போத் ஹேண்ட்ஸ் லிஃப்ட் அப், மெயின்டைன் த பொசிஷன். உங்களுடைய பார்வை ஒரு பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். பிரீத் அவுட், கம் பேக். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணணும். இது பண்ணுறது மூலமாக உங்களுடைய பேலன்ஸ், கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் லெக், பேக் அண்ட் ஆர்ம் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுடைய பாடிக்கும் மைண்டுக்கும் ஒரு புத்துணர்வு கொடுக்குற ஆசனானே இதை சொல்லலாம். இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா, மைக்ரைன், வெர்டிகோ, டிசினஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க பண்ண வேண்டாம். இந்த வஜ்ராசனாவை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுடைய வலது காலம் அடித்து உங்களுடைய வலது தொடைக்கு கீழே வச்சிடணும். அதே மாதிரி இடது காலம் அடித்து உங்களுடைய இடது தொடைக்கு கீழே வைக்கணும். உங்களுடைய பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 2 காலையும் அடித்து உட்காந்த பிறகு உங்கள் கை ரெண்டும் உங்கள் தொடையில் சின் முத்ரால இருக்கணும். உங்களுடைய ஸ்பைன் எரெக்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் நார்மல் ப்ரீத் பண்ணணும். 15 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணலாம். நம்ம ஆசனாவை ரிலீஸ் பண்ணும்போது எப்படி கையால் காலை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கையால் பிடிச்சி உங்கள் காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஹெர்னியா, இன்டெஸ்டைனல் அல்சர், அப்புறம் காஃப் அண்ட் ஆம்ஸ்ட்ரிங் மசில் இன்ஜுரி இருக்கவங்க, சிவியர் நீ பெயின் இருக்கவங்க, நீ இன்ஜுரி இருக்கவங்க வஜ்ராசனா பண்ண வேண்டாம். சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுற ஒரே ஆசனா இந்த வஜ்ராசனா மட்டும்தான். மற்ற எந்த ஆசனாவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனா பண்ணுறது மூலமாக மைண்டை காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்க முடியும். உங்களுடைய டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய லெக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.